hazardous material இல்லையா இது வந்து ஈஸியா பண்ணலாம். சீக்கிரம் புரிஞ்சுக்கங்க. ஒரு வுட் இருக்குது, ஒரு மெட்டல் இருக்குது. இந்த டேபிள் இது வுட் தானே. இப்போ இது வந்து ஃபயர் ஆகிறதுக்கும் ஒரு பேப்பர் வந்து இருக்குது இல்லையா, அதுவும் வந்து எது சீக்கிரம் ஃபயர் ஆகும்? பேப்பர் தான். அதனால அது ஹசார்டஸ், ஹைலி ஹசார்டஸ்ன்னு சொல்லுவோம். ஜெனரலாக இந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக சொல்கிறாங்க: லைட்டு, மாடரேட் அண்ட் ஹைலி ஹசார்டஸ். இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஹைலி ஹசார்டஸ் ஃபயர். ஓகேங்களா? ஓகே. இந்த எப்படி இந்த ஃபயர் உருவாகுது அப்படின்னா, அந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, ஃபியூல் இருக்கணும், ஆக்சிஜன், ஆக்சிஜன் அண்ட் ஹீட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் என்னென்ன அதான் சொல்கிறேன். சாலிட் ஃபியூல்ஸ் இருக்குது, லிக்விட் ஃபியூல்ஸ் இருக்குது, கேசியஸ் ஃபியூல்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ சாலிட் ஃபியூல்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா வுட்டு, அப்புறம் பேப்பரு, பிளாஸ்டிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சாலிட் ஃபியூல்ஸ். கிளாத்து, நம்ம துணியெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, இதெல்லாம் வந்து சாலிட் ஃபியூல்ஸ். லிக்விட் ஃபியூல்ஸ்னால் என்னென்னது? அதான் பெட்ரோலு, டீசலு, ஆயில், கேரசினு, பெயிண்ட்டு கூட என்னது, அது வெரி ஹசார்டஸ், ஈஸிலி எக்ஸ்டிங்விஷபிள் மெட்டீரியல். அதுக்கப்புறம் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி, சமையல் வாயு, அப்புறம் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், அது நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேஸு. இது வந்து என்னது, கேசியஸ் ஃபியூல்ஸ். இந்த ஃபியூல் ஏதாவது ஒரு ஃபியூலு ப்ளஸ் ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனுஷன் உயிர் வாழறதுக்கு வந்து 19% பியூர் ஆக்சிஜன் இருக்கணும். 19% பியூர் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும் நம்ம உயிர் வாழ முடியும். மனசு வந்து கரெக்டாக இந்த ஏர் இந்த ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ், லிவராக இருக்கட்டும் இல்லை கிட்னியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து அது போகும். ஆனால் ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு 16% இருந்தால் போகும். ஆக்சிஜன் வந்து ஒரு 16%. அதை விட நம்ம சுவாசிக்கிறத காத்தாட்ட கம்மியாக இருந்தாலும் என்ன ஆகும்? ஈஸியாக ஃபயர் ஆகும். அதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது, எப்போ எந்த இடத்துக்கு எப்படி ஃபயர் ஆகுதுன்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஆக்சிஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல், ஆக்சிஜன், ஹீட்டு எப்படி உருவாகுது பார்த்தீங்கன்னா, 2 மெட்டீரியல் ஒன்னோட ஒன்று உரசும் போதே என்ன ஆகும்? டியூ டு ஃப்ரிக்ஷன், உராயறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் நிறைய வீட்டில் சுவிட்ச் போடும்போதே நம்ம அதில் ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்துறீங்களா? அப்போ வந்து